ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியிலேருந்து ரோஜா செடிகள்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு, நம்ம ரோஜா செடியை அதாவது நடவு செஞ்ச பிறகு நம்மக்கிட்ட வந்து பூக்கள் அதிகமாக பூக்காமலும், ஒரு சில செடிகள் நோய் தாக்குதல்னால பூக்கள் பூக்காமலே இருந்துருது. அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நர்சரியில் நம்ம ரோஜா செடியெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை நம்ம வச்சிருக்கிறது, அதாவது பதியம் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, எப்படி பெரிய பாட்டா சின்ன பாட்டான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். அதாவது பெரிய பாட்டா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதாவது பெரிய தொட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து மண் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதிகமான பூக்களும் அதில் வர ஆரம்பிச்சிடும். அதுவே சின்ன தொட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொட்டியாக மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மண் சத்து அதிகரித்து உங்களுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 12 இன்ச்சு பாட்டுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பூக்கள் பூத்த பிறகு பூக்களை அப்படியே விட்டுறக்கூடாது. பூக்கள் பூத்த பிறகு பூக்களை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது பூக்களை அழகுக்கு இருக்கட்டும்னு நினச்சி விட்டிங்கன்னா அந்த பூக்களோடு அப்படியே நின்றும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பூக்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ண பிறகுமே வந்து உங்களுக்கு துளிர்கள் வந்து அதிகமாக விட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியில் இருக்க பூக்களை பூராமே கையில் கட் பண்ணி எடுத்துடவே கூடாது. அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, தண்டுகள் ஒடிஞ்சிட்டு அந்த இடத்துல துளிர்கள் விடுறதுக்கு முடியாது. அதனால் வந்து நீங்கள் கையில் வந்து கட் பண்ணி எடுத்துடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிசர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான துளிர்களும் பூக்களும் வர ஆரம்பிக்கும். நீங்கள் கையில் கட் பண்ணி எடுத்துடாதீங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றும் போதுமே வந்து உப்பு தண்ணி ஊற்றவே கூடாது. உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடிகள் பூராமே சொரட்டை அடிச்சுக்கிட்டு செடியே ஒரு நோய் தாக்குதல் மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உப்பு தண்ணி ஊற்றிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிற தண்ணி, அதாவது நல்ல தண்ணி, ஃபில்டர் தண்ணி இந்த மாதிரி தண்ணிகளை ஊற்றும் போது தான் உங்களுக்கு ரோஜா செடி வந்து ஃப்ரெஷ்ஷான இலைகள் வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து ரோஜா செடியில் வந்து கொடி மாதிரி மட்டும்தான் போகுது, பூக்கள் பூக்க மாட்டேதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து கொடிகள் வந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் வந்து அதாவது ஒட்டு செடியாக இருந்தால் ஒட்டுக்கு கீழே வந்து தளைஞ்சு வரும். அதுவுமே வந்து ரோஜா செடியினுடைய இலை வந்து டார்க் க்ரீன் கலர்லையும் அந்த கொடி வந்து லைட் க்ரீன் கலர்லையும் இருக்கும். அந்த கொடியை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அதை வரத்தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடி தூரோட கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வராது. இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே திரும்பி அதை தலைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நீங்கள் வந்து அந்த கொடியை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. அதை வந்து தூரோட கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வராமல் இருக்கும். அதனால அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கொடி வந்து ரோஜா செடியில் வர ஆரம்பிச்சிட்டாலே ரோஜா செடி கண்டிப்பாக பூக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொடியை கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ரோஜா செடியை விட இந்த கொடியினுடைய உயரம் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த கொடியை பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே வந்து அதிகமான உயரம் வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தாலுமே உங்களுக்கு ரோஜா செடியில் இருக்க சத்தை பூராமே எடுத்துக்கிட்டு ரோஜா செடிக்கு சத்தே போகாது. அதனால் வந்து பூக்களுமே பூக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கொடி வர மாதிரி இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு ஏதாவது உரம் கொடுக்கணும்ல பார்த்தீங்கன்னா, அதாவது உரம் வந்து ஆர்கானிக் முறையிலையும் கொடுத்துக்கலாம், கெமிக்கல் முறையிலையும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் கண்டிப்பாக இந்த ரோஜா செடிக்கு கொடுக்கவே இல்லை. கெமிக்கல் முறையில் தான் கொடுக்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி எப்பயும் போல். அதாவது டிஏபி போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகள் வந்து பூக்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். டிஏபி எப்படி ரோஜா செடிக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியை வந்து அதாவது அதில் இருக்கிற மண்ணை பூராமே கிளறி விட்டுறணும். அந்த மண் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது மண் வந்து கல் இல்லாத அளவுக்கு இருக்கணும். நம்ம பதியம் போடுற செடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மண் வந்து கல் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து மண் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் ரோஜா செடிக்கு மண்ணும் போட்டு வைங்க. அந்த மண்ணை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளறி விட்ட பிறகு ரோஜா செடியை சுற்றி அந்த மண், அதாவது டிஏபி அந்த மண்ணில் வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் அந்த மண்ணை ஃபுல்லாகவே கிண்டி விட்டுறணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த ரோஜா செடியில் இருக்க உரம் பூராமே வெளியில் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மண்ணை நேராக கிண்டி விட்டுறணும். இது மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது துளிர்கள் விடாமல் இருந்தால் கூட ரோஜா செடியில் துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு ஏதாவது மருந்து கொடுக்கணும்னு பார்க்கும்போது மருந்து வந்து மோனோகுரோட்டோபாஸ் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ரோஜா செடியில் இருக்கிற பூச்சிகள் வேறு ஏதாவது நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக மாறிடும். மோனோகுரோட்டோபாஸ் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இதே மாதிரி தான் அதையும் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது உங்களுக்கு பூக்கள் பூக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் ரோஜா செடி பூக்காமல் இருந்தால் கூட கண்டிப்பாக கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும்.